சினிமாவை வெறும் பொழுதுபோக்காக பார்க்காம ஏதோ 2.5 மணி நேரம் வாழ்க்கையில் கழிச்சோன்னு இல்லாமல் அதை ஒரு ஆர்ட் ஃபார்மாக பார்க்குற கூட்டம் தாங்க ஐஐடிஎம் பிஹைண்ட் வுட்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வரவங்க. தங்க மீன்கள் படத்தை ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். தேட்டரில் இந்த படம் எவ்வளோ நாள் ஓடிச்சுன்னு தெரியாது, ஆனால் பல இடங்களில் ஒரு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இந்த படத்தை கிட்டத்தட்ட அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு அனாலிட்டிக்கல் வியூ பாயிண்டோட வந்திருக்காங்க. ஏன்னா அந்த படத்தோட டைரக்டர் ராம் அவர்கள் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இன்டராக்டிவ் செஷனில் இந்த படத்தை பற்றி மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, எதெல்லாம் பண்ணியிருக்கலாம், எதெல்லாம் பண்ணியிருக்க வேணாம் அப்படின்ற டிஸ்கஷன் கூட நடக்க போகுது. சொல்லுங்கள் ராகுல், எதுக்காக வந்திருக்கீங்க இங்கே? நான் இங்கே ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்கேன். எத்தனை படிக்கிறீங்க? நான் இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து சினிமாவை வந்து பொழுதுபோக்காக பார்க்குறவரா, இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் பிஜிஎம்மில் 3வது லைன் தப்பாக இருக்குது அவ்வளோ க்ளோஸாக பார்க்குறவரா? இல்லை, அப்படியே அந்த படத்தை உள்வாங்கி உருகி அதை ரசித்து ஒரு ஆர்ட் ஃபார்முன்றதை மக்களுக்காக எடுத்துகிட்டு போய் வாழ்கிற ஒரு மக்களாக நான் இருக்கேன். 12th ஸ்டாண்டர்டில் இவ்வளோ ஞானத்தோடு நான் வாழ்ந்திருக்கேன், இன்னும் ஞானத்தோடு வளர்த்து இருக்கேன். சொல்லுங்கள் லோகேஷ், பிஹைண்ட் வுட்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்படி ஒன்று நடக்குதுன்னு நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் சொன்ன உடனே உங்கள் மனசில் வந்த விஷயம் என்ன? ஏன்னா ஒரு படமும் நாங்கள் பார்க்க தவறின படம், தேட்டரில் அதிகமாக ஓடல படம், நல்ல நல்ல படங்கள் அதை பார்க்கணும் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தோம். தேட்டரில் தான் பார்க்கணும், இந்த படத்தை தியேட்டர்ஸில் பார்க்கக்கூடாதுன்னு ரொம்ப நினச்சிருந்தோம். வேங்கி இருந்தபோது பிஹைண்ட் வுட்ஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, பார்த்து புக் பண்ணோம் வந்துட்டு. சண்டே ஈவினிங் இவ்வளோ ப்ரொஃபஷனலாக ரிச்சாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே மிஸ்டர் லோகேஷ். தெரிஞ்சவங்க யாராவது வராங்களா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு? ஆக்சுவலி எனக்கு மூவி வந்து ரொம்ப பேஷன், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேஷனில் வந்து எனக்கு பிடிச்ச டேரக்டர் ராம், ஸோ அவரோட மூவி பார்க்கலான்னு வந்திருக்கோம். யூஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் சண்டே ஈவினிங் டு வாட்ச் அ மூவி. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வர்றது ஆக்சுவலி ஃபீல் ஸோ லக்கி அண்ட் கிஃப்டட். கார்த்திக், பிஹைண்ட் வுட்ஸ் ஐஐடிஎம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன நினச்சிங்க? ஏன்னா பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் சென்னையில் நடந்துகிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே வந்துட்டிங்களா ஸ்க்ரீனிங்க்கு? இது வரைக்கும் நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போனதில்லை. தங்க மீன்கள் படம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, அதனால் இதுக்கு புக் பண்ணியிருக்கேன். சரிண்ணா, அதுதான் முக்கியமான காரணமாக. நான் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேண்டாம். வணக்கம் சார், என் பேர் பிரதீப், உங்களோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். நன்றி. அண்ட் இந்த படம் பார்த்துட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 5th டைம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல படம். ஸோ என்னோட ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் உங்களோட எல்லா மூவிஸ்லையுமே வந்து குளோபலைசேஷனோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பிரதிபலிக்கிறீங்க. அது எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் ரீச் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் அபவுட் தட். நம்ம குளோபலைசேஷனை பற்றி கட்டுரையெல்லாம் எழுதலை, படம் தான் எடுத்திருக்கோம். அண்ட் அவங்களுக்கு ரீச் ஆகணுங்கிற அவசியம்லாம் இல்லை, அவங்க அந்த லைஃப் ஸ்டைலில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான் படம். அவங்களுக்கு இந்த கதையினுடைய எமோஷன்ஸும் கதையும் புரிஞ்சால் போதும். அண்ட் அந்த எமோஷன்ஸும் கதையும் புரியுதுன்னா அவங்களுக்கு குளோபலைசேஷன் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். வணக்கம் சார், என் பேர் கோகுல். வணக்கம் கோகுல். இந்த படம் மூணாவது தடவை பார்க்குறேன் இப்போ. ஸோ இந்த படத்தில் வந்து உங்களோட அப்பாவா நடிச்சிருக்காருல்ல, அவரை காட்டும் போதெல்லாம் திண்ணையில் உட்கார வச்சு காட்டிருக்கீங்க. ஒரு சில மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து வாசக்கால் அப்படி இல்லைன்னா ஜன்னல் இந்த மாதிரிலாம் வச்சு கம்போஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அதுக்கு எதனா பர்பஸ் இருக்கா? கண்டிப்பாக அந்த ஸ்பேஸ்ன்னு இருக்க ஒவ்வொரு லொக்கேஷனுக்குள்ளேயும் இந்த படத்தில் வந்து தாத்தா எப்பொழுதுமே வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த முத்தத்திலே உட்காந்துட்டு இருப்பார். ஸோ அவர் தான் அந்த வீட்டினுடைய பவர், அந்த வீட்டினுடைய அடையாளம், ஐடென்டிட்டி. அவர் பையனுக்கு அடையாளம் கிடையாது, அவருக்கு தான் அடையாளம். அவர் தான் அந்த வீட்டினுடைய என்ன சொல்கிறது, அந்த வீட்டினுடைய முகவரி அவர் தான். அந்த வீடு அவர் பையனோடது இல்லை. அப்புறம் வடிவு, அதாவது கல்யாண சுந்தரத்தினுடைய மனைவி எப்பொழுதும் பிஹைண்ட் த பார்ஸ்லேயே இருப்பாங்க, ஜன்னலுக்கு பின்னாடியே தான் நின்றுருப்பாங்க. பெரும்பாலும் அவங்க ஜன்னலுக்கு அந்த பக்கம் இந்த பக்கத்துலேயே இருந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து அது ஒரு புகுந்த வீடு, ஒரு இன்லாஸ் ஹவுஸ். அதில் அவங்க நிறைய விஷயத்த சொல்ல முடியாது, சில விஷயங்களை மட்டும் சொல்ல முடியும். நிறைய கம்பிகள் இருக்குது, அந்த கம்பிகளுக்கு நடுவில் தான் அவங்களால போக முடியுமே தவிர கம்பியை பேத்துட்டு போக முடியாது, அதான் அவங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க, அந்த மாமியார் கேரக்டர், அதாவது அந்த கல்யாண சுந்தர அம்மா. அவங்க எப்பொழுதுமே வந்து அந்த முன் கதவுனுடைய வாசலில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கேருந்து அவங்களுக்கு 4 வாசலும் தெரியும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அந்த வீட்டினுடைய பெண் அதிகாரம் அவங்க தான். ஸோ அதனால் அவங்க அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த எல்லா கதவுகளுக்குள்ளேயும் ஜன்னலுக்குள்ளேயும் போயிட்டு வரக்கூடிய ஒரே கேரக்டர் வந்து செல்லம்மா. கல்யாண சுந்தரம் 2 தடவை தான், ஒரே ஒரு முதல் தடவை பணம் எடுக்கிறதுக்கு அந்த கதவுக்குள்ளே போவார், மெயின் கதவுக்குள்ளே. அப்புறம் கடைசியில் சண்டை போட்டு வெளில வருவார். அந்த 2 தடவை தான் மெயின் நுழைவாயில் உள்ளுக்கு போவார். மற்றபடி பிஹைண்ட் த டோரில் தான் வந்துட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு அந்த வீட்டில் அவ்வளோதான் அங்கீகாரம் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இதெல்லாமே வந்து சொல்லாமே புரிஞ்சிடும், அதான் அந்த கதை. அப்போ
அப்போ அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர்ஸை எங்கே ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலேருந்து தான் உங்களுடைய ஃபிலிம் லாங்குவேஜ் க்ரியேட் ஆகுது, ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது. ஒரு கேரக்டரும் 3 டைமென்ஷனில் அங்கேருந்து மாறுவாங்க அப்படிங்கிறதுலேருந்து தான் நம்ம அதை அப்படி ப்ளேஸ் பண்ணுறோம். அப்புறம் அந்த செல்லம்மா படிக்கிற ஸ்கூல் வந்து அந்த ஏரியாலே பெரிய ஸ்கூல் சொல்லியிருக்கீங்க, பட் ஆனால் அது ஃபினிஷ் ஆகாமலே காமிச்சிருந்தீங்களே. இன்றைக்கி வந்து நிறைய பெரிய ஸ்கூல் வந்து ஃபினிஷ் ஆகலை. உதாரணத்துக்கு செட்டிநாடு ஏ அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க, கிட்டத்தட்ட தமிழ்நாடு சென்னை முழுக்க. இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லி. ஸோ அப்படி தான் எல்லா பெரிய ஸ்கூலும் பெரும்பாலும் இருக்குது. என் பேர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். என்னோட கேள்வி என்னன்னா, இந்த கல்யாணி கேரக்டருக்கு யார் சார் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு? கல்யாண சுந்தரத்துக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நானே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என் கூட படித்தவங்க, அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் நான் சந்திக்கக்கூடிய நிறைய மனிதர்கள், எனக்கு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஆட்டோ டிரைவர், நான் அடிக்கடி டீ குடியில் போய் டீ குடிக்கிற டீ மாஸ்டர், கோயம்பேடில் நைட்டில் பிரியாணி விற்றுட்டு இருக்கக்கூடிய அந்த பிரியாணிக்காரர், இவங்க எல்லாரும் தான். நான் சங்கீத். வணக்கம் சங்கீத். இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து ஒரு 100 நாள் 50 நாள்னு ஓடிட்டு இருந்த காலத்துலேருந்து இப்போ வந்து ஒரு படம் வந்து ஒரு வாரம் ஓடுறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்போது அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் எல்லாம் வந்து ஒரு தேட்டர்ஸ் கிடைக்கிறதாகட்டும், இல்லை ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த ஸ்மால் பட்ஜெட் படமெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து கரெக்டான பாதையில் தான் போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்களா, ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்களா? இல்லை சார், நிறைய படம் ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆனது வந்து யாருக்குமே தெரியறதில்ல. இல்லை, படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரியும், இல்லை 2 வருஷம் கழிச்சு கூட தெரிஞ்சிடும். ஸோ ஒரு படத்தை வந்து என்றைக்குமே அதோட ரீச் குறையிறது கிடையாது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு தங்க மீன்கள் வந்து இப்போ சன் டிவியில் போடுவாங்க, அதுக்கப்புறம் KTVயில் போடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நீங்கள் பார்த்தே ஆகணுங்கிறது உங்கள் தலையெழுத்து. ஸோ அதனால் தங்க மீன்களை வந்து பார்க்க மாட்டேன்லாம் யாரும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்துருவாங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். கற்ற தமிழ்லேருந்து இந்த படம் வரைக்கும் ரொம்ப புதுசாக இருக்குது நீங்கள் பண்ணது. அடுத்து எப்போ நீங்கள் கமர்ஷியல் ஃபிலிம் பண்ண போகிறீங்க? நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்களா? இல்லை, இதான் ஃபஸ்ட்டு. நான் அதனால தான் கமர்ஷியல் படம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. தேட்டரில் பார்த்தா டேக்ஸ் கொடுக்கணும், டேக்ஸ் கொடுக்குற எல்லா படமும் கமர்ஷியல் பண்ணலாம். பெரிய ஹீரோஸ் வச்சு நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல, அவங்க வந்தால் பண்ணலாம், அதுக்காக நான் போய் கேட்க முடியாதுல்ல. நான் இப்போ என்ன கேட்கணும் ஆசைப்பட்டேன்னா, ஃபண்டமெண்டல் டைட்டில். ஸோ இதை நீங்கள் எதை யோசிச்சு வச்சீங்க? பிகாஸ் படத்தோட லாஸ்ட்டில் வந்து ஃபண்டமெண்டல் வந்து அந்த பொண்ணு சொல்லுவா, என்னோட டீச்சர்ஸ், என்னை ஃபண்டமெண்டலாக காமிச்சு என்னோட டீச்சர்ஸ் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் டைட்டில் வந்து நீங்கள் எந்த பெர்ஸ்பெக்டிவோட வச்சுருக்கீங்க? லைக் பிகாஸ் இது வந்து ஆம்பிகுவஸ் டைட்டில் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்குவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் நான் படம் பார்த்த மூலம் என்ன இருந்துச்சுன்னா, ஃபண்டமெண்டல் வந்து இட்ஸ் லைக் பர்டிகுலர் அந்த ஏஜ் பொண்ணுங்களோட ஃபண்டமெண்டல் அப்படின்னு. ஸோ படம் பார்க்க ஆரம்பித்த போது நான் என்ன நினச்சேன்னா, மேபி ஓகே ஃபண்டமெண்டலாக இட்ஸ் லைக் நீங்கள் உங்களோட படத்தை டைலாக் சொல்லியிருப்பீங்க, பொண்ணுங்களே பெற்ற அப்பாட்டில் மட்டும்தான் தெரியும், முத்தம் தாமத்தில் சென்றது இல்லைன்னு. ஸோ நான் அப்போ படம் பார்த்த நினச்சேன், ஓகே இட்ஸ் ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் அந்த ஃபாதர் அண்ட் டாட்டர் அந்த ஃபண்டமெண்டல் அப்படின்னு. ஸோ அதோட மெயின் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு இப்போ வந்து தலைப்பு வச்சது எப்படின்னா, முதல் விஷயம் வந்து கற்றது தமிழ் தலைப்பு வச்சப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த படத்தை வந்து கற்றது தமிழ் டைட்டில் வச்சது தப்பு. ஏன்னா அந்த படம் தமிழ் BN வச்சிருந்தீங்களா? ஃபர்ஸ்ட் தமிழ் MAன்னு அப்படி வச்சிருந்தது கூடாது. ஏன்னா எல்லாரும் கதையை யோசிச்சுட்டு வராங்க. நீங்கள் சும்மா பிரபாகரும் ஆனந்தியும் தலைப்பு இல்லாத படம் வச்சா அவங்க கூட பிரச்சனை இல்லைனாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சிம்பிளான டைட்டில் தங்க மீன்கள் அப்படின்னு ஒன்று வச்சோம். அப்புறம் 2வது தங்க மீன்களுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. நம்ம எல்லாருமே சின்ன வயசில் உங்களுக்கு இருக்குமான்னு தெரியல, எங்கள் பீரியடில் வந்து இந்த அக்யூரம் டப் வச்சு மீன் தொட்டிக்கு வந்து மீன்கள்லாம் வாங்கிட்டு வந்து வளர்க்குற ஒரு பழக்கம் உண்டு. அதில் வந்து தங்க மீன்களை வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும், அப்புறம் செத்து போயிடும். அப்புறம் நம்ம திரும்பவும் போய் வேறு தங்க மீன் வாங்கிட்டு வருவோம். தங்க மீன் நிஜமாகவே ஒரு மீன் தொட்டியில் வளர வேண்டிய மீன் கிடையாது, அது ஒரு குளத்தில் வளர வேண்டிய ஒரு மீன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மீனை வந்து ஒரு தொட்டியில் அடைச்சி வைக்கிறப்போ அது என்ன டார்ச்சருக்கு உள்ளாகும் அப்படிங்கிறதான் செல்லமா. எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த திரைப்படங்கள் 3ஆம் பிறை, மகாநதி, அந்த மாதிரி நான் ரொம்ப பாதிச்ச பல திரைப்படங்களின் வெறித்தனமான ரசிகனும் கூட. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ். அவங்க அப்பா வந்து ஒரு சீன்ல சொல்லுவாரு, அவன் நல்லவன் தான், போயிட்டு கொஞ்சம் கெட்டவனா திரும்பி வரட்டோன்னு. நான் அங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் சார், அது எனக்கு ரொம்ப பர்சனல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஏன் வச்சிங்க அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு வந்து நல்லவனா இருக்கிறது முக்கியம் இல்லை, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா இருக்கணுங்கிறது தான் முக்கியம், அவ்வளவுதான். வணக்கம். வணக்கம். பேர் முத்து அபிராமி. வணக்கம் அபிராமி. நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி எனக்கு இருக்கு இந்த படம் பார்க்கும்போது. மறுபடியும் ஒரு சின்ன குழந்தையா அந்த பயம், அந்த ஆசைகள் எல்லாத்தையும் எனக்கே ஒரு அனுபவிச்ச மாதிரி ஒரு இது இருந்தது. எனக்கு 2 கேள்வி இருக்கு. இந்த படத்துல வந்து நீங்களே அந்த மெயின் கேரக்டரா நடிக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? 1. 2வது,
ஒரு சின்ன குழந்தையோட மனநிலையில போய் அந்த கதையை நீங்க எப்படி உங்களால ஒரு சிறப்பா சொல்ல முடிஞ்சது? இந்த 2 கேள்வியா இருக்கு. முதல் கேள்விக்கு பதில் வந்து கௌதம் மேனன் தான் சொல்லணும். ஏன்னா அவர் இந்த படத்தை அவர் தான் முதல்ல தயாரிச்சார். அவர் வந்து நீங்கள் நடித்தா நான் தயாரிக்கிறேன்னு சொன்னார். சரி, அவர் பணம் அவர் போராட்டம் நடித்தா என்ன அப்படின்னு நடித்தது தான் ஒன்று. ரெண்டாவது வந்து எனக்கு குழந்தைகள்லாம் பிடிக்கும். நான் இன்னும் பெரும்பாலும் நானும் ஒரு குழந்தையாக தான் நான் உணர்றேன். அண்ட் எனக்கு ரொம்ப ஸ்லோமாக வளரக்கூடிய ஒரு உலகம் குழந்தைகள் உலகம். அப்புறம் எனக்கு ஒரு மக இருக்கா, நான் ஒரு அப்பா. ஸோ அவளை பார்த்துட்டே இருக்கேன். ஸோ இட்ஸ் மோர் லைக் அ ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன். இந்த படத்தோட கதையை வந்து என் பொண்ணோட பேரும் என் பேரும் சேர்ந்து தான் ஸ்ரீ சங்கர கோமதி ராம் அப்படின்னு சொல்லி இந்த கதையாக 2 பேர் எழுதணும்னு சொல்லலாம், நானும் என் மகளும். வணக்கம் சார். வணக்கங்க. என் பேர் ஃபாசில். உங்களுடைய படங்களின் மிகப்பெரிய ரசிகன் நான். இந்த படத்தில் கல்யாணியாவும் சரி செல்லமாவும் சரி அவங்களாம் இந்த படத்துக்கு நல்ல உயிர் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் யுவன் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு நீங்க நினைச்சதுக்கும் அவர் உயிர் கொடுத்ததும் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு இசையை பற்றி எதுவுமே சுத்தமாக தெரியாது, ஞான சூன்யம் நான். ஸோ வந்து யுவனை நான் முழுக்க நம்புகிறேன். ஏன்னா யுவனுக்கு வந்து இசை எவ்வளோ தெரியும்னு எனக்கு தெரியாது. யுவனுக்கு திரைக்கதை தெரியும், கதையினுடைய எமோஷன்ஸ் தெரியும், அதனுடைய மல்டிபிள் லேயர்ஸ் தெரியும். ஸோ மியூசிக் டைரக்டருக்கு அது முக்கியம். மியூசிக் எவ்வளோ தெரியுதோ அது அளவுக்கு ஸ்கிரிப்டும் தெரியணுங்கிறது. ஸோ அப்போ தான் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ண முடியும், ஒரு பாட்டு பண்ண முடியும். ஸோ யுவன் அந்த விதத்தில் தங்க மீன்களை வந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் தங்க மீன்களுக்கு மக்கள்கிட்ட வந்து அங்கீகாரத்தை ஏற்படுத்தியவர், இல்லாட்டி மக்கள்கிட்ட அடையாளத்தை ஏற்படுத்தியவர் வந்து யுவன் தான். குறிப்பாக சொல்லலாம் ஆனந்த யாழைப்பாடல். அப்புறம் இவனோட சேர்ந்து நான் முத்துக்குமாரோடைய வரிகள். இப்போ யுவன் முத்துக்குமார் இவங்க 2 பேருமே கற்றல் தமிழுக்கும் சரி, தங்க மீன்களுக்கும் சரி, இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய தரமணிக்கும் சரி, படத்தை இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதும் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதும் அவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. த ரியல் ஹீரோ இஸ் யுவன் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்கிறனால இங்கே வந்து பார்க்க வந்திருக்கிறேன். என்னை பாதித்த விஷயம் என்னென்னா, இந்த உணர்வு ரீதியான படங்கள் எடுக்கிற படைப்பாளியாக இருந்தாலும் சரி, அந்த படங்களை பார்க்குறவங்களையும் கூட ஒரு இன்றைய சமகாலத்து இளைஞர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஒதுக்கி வைக்கப்படவர்களாக பார்க்கப்படுறாங்க. உணர்வு ரீதியாக எதை பேசினாலும் சரி, முதல்ல மனுஷன் அறிவு ரீதியாக சிந்தி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சமீப காலமாக தமிழர்கள் மத்தியில் உணர்வு ரீதியாக நிறைய பாதிப்புகள் இருந்த போதும் கூட கற்றல் தமிழ் மாதிரி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு பின்னாடி தங்கம் மீன்கள் மாதிரி ஒரு படத்தை எடுக்க உங்களை தூண்டியது எது? முதல் கேள்வி. ரெண்டாவது, தங்கம் மீனில் நீங்கள் வந்து ஒரு அப்பா மகள் பாசத்தை காட்டினீர்கள். என்னுடைய ஏஜ் ஃபேக்டர்ல நான் இன்னொன்று பார்க்க விரும்புகிறேன். இந்த படத்தை 2வது முறை வந்து பார்க்க என்னை தூண்டியது உங்களின் தந்தையாக நடித்த ஒரு பெரியவர் நடத்திருக்காரு இல்லையா, அவரோட பாத்திரம் என்பது இன்றைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கிற இந்த தகப்பன் சார்ந்த என்னை போன்றவர்கள் வீட்டில் டெய்லி சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இது எந்த இடத்துல இருந்து அந்த தந்தையின் பாத்திரத்தை உருவாக்கினீர்கள்? இந்த 2 கேள்விக்கு சரியான பதிலை சொல்லுங்க. கற்றல் தமிழுக்கு அப்புறம் ஏன் தங்க மீன்கள் பண்ணனா, கற்றல் தமிழுக்கு அப்புறம் தங்க மீன்கள் கதை தோணுச்சு பண்ணேன் அப்படி ஒன்று சொல்லலாம். அப்புறம் 2 கற்றல் தமிழ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் பற்றி பேசினேன். அதாவது இந்த சோ கால்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ், அப்ளைட் கோர்சஸ், இன்ஜினியரிங், டாக்டர், எம்பிஏ, எம்சிஏ, இவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட்டு சுத்தமாக இல்லாமல் போச்சுன்னா சமூகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுனுடைய ரியாக்ஷன் தான் கற்றது தமிழ். அதில் அது பண்ணிட்டு இருக்கப்போ தான் எனக்கு தோணுச்சு, இந்த பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய ப்ரைவேடைசேஷன், இந்த ஸ்கூல் ஃபீஸ். நாங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருக்கும், அங்கே டெய்லி பல விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். அந்த கிட்டத்தட்ட அந்த படத்தில் டீச்சர்ஸ் பேசுகிற டயலாக்லாம் நான் என்னுடைய ஜன்னல் வழியாக கேட்ட டயலாக்ஸ் நிறைய இருக்குது அதில். ஸோ அது ஒன்று. அப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பயங்கர எந்த ஸ்கூலுக்கும் ஒத்து வராத ஒரு பொண்ணு. அண்ட் அவள் வந்து ஒரு பிறந்தநாளுக்கு வந்து நாய்க்குட்டி வேணும்னு கேட்டாள். அவளுடைய 7வது பிறந்தநாளுக்கு நான் வந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். எனக்கு அதோட பேரும் கூட தெரியாது. அவள் தான் அதுக்கு பக்குன்னுலாம் சொன்னான். நான் ஏதோ 2000 ரூபா இருக்கும்னு நினச்சி சரின்னு சொல்லிட்டேன். அது பார்த்தா 26,000 ரூபா சொன்னாங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு 3 years பேக். எனக்கு பயங்கர அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு. 26,000 ரூபாய்க்கு ஒரு நாயான். அது வரைக்கும் நம்மளுக்கு நாய், நம்ம வந்து வீட்டில் வந்து தெருநாய் எடுத்து வளர்த்துருப்போம், அவ்வளோதான். ஸோ இது ஒரு பயங்கரமான அதிர்ச்சிகரமான ஒன்றா இருந்துச்சு. ஏன்னா அது நாய் விற்கக்கூடிய ஒரு விளம்பரம் கிடையாது, வோடோஃபோன் விற்கக்கூடிய ஒரு விளம்பரம். அதை பார்த்து ஒரு நாய் எக்ஸ்ட்ராவாக சேல் ஆகிட்டு இருக்கு. போய் கேட்டால் அப்புறம் நாய்க்காரன் சொல்கிறான், வோடோஃபோன் வித்துச்சோ இல்லையோ அந்த நாய் தான் சார் நிறைய வித்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன்ஸ், அப்புறம் எனக்கும் என் பொண்ணுக்கு நடுவில் இருந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்ஸ், இதுலேருந்து தான் தங்க மீன்கள் தோன்றுச்சு. அப்படி தான் அதை பண்ணேன். அப்புறம் ஐ வாண்ட் டு டூ அ ட்ரையாலஜி ஆன் குளோபலைசேஷன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் ஹை எக்கனாமிக்கல் இம்பேலன்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், ஜாயின்ட் ஃபேமிலிக்குள்ளே இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் இம்பேலன்சஸ், அந்த தாத்தா கேரக்டர் அதுலேருந்து தான் உருவாகுது. ஒரு குழந்தை ஆஸ்திரேலியாவில் இருக்குது, ஒரு குழந்தை இங்கே இருக்கான். அண்ட் அவங்க 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணுறப்ப அது பயங்கரமான ஏற்றத்தாழ்வாக இருக்குது. ஸோ அவருக்கு அந்த ஸ்கேலை கரெக்டாக பண்ண தெரில. அதுக்கப்புறம் இந்த பையனோட இன்றைய வேல்யூ சிஸ்டத்தை அவரால் புரிஞ்சிக்க முடியல. இதுலேருந்து தான் அந்த தாத்தா வர்றாரு. அவரும் ரொம்ப முக்கியமான, ரொம்ப நல்லவர் தான் அவரும். கட்டட தமிழ் 2 படத்துலையும்
மெசேஜ் ஹிடன் மெசேஜ் அப்படின்றது உலகமயமாக்கல் பற்றி சொல்லியிருந்தீங்க. அப்புறம் உங்களோட ஒரு ஸ்பீச்சை பார்த்து மைக்கேல் மூர் அப்படி பற்றி அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கேபிட்டலிசம் லவ் ஸ்டோரி, சிக்கோ அப்படின்ற படங்கள்லாம் பார்த்தேன். உலகமயமாக்கல், முதலாளித்துவம் அப்படின்ற போர்வையில் பாமர மக்கள் எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டேன். நிறைய வரலாறு படிக்கிற ஆசை வந்தது, நிறைய உண்மைகள் தெரிய வருது. கூடவே என்ன ஆகுதுன்னா மனசுக்குள்ள ஒரு கடும் கோபம் வருது. அந்த கடும் கோபம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி பிறக்கிறது நம்மளுக்கு புரியுது. ஆனால் அந்த சக்தியெல்லாம் நல்ல விதமாக செயல்பட்டால் பெரிய மாற்றங்கள் செய்யலான்னு எனக்கு இதாகுது. என் வேலை இல்லைடா, என்ன பண்ண சொல்கிற அப்படின்ட்டு இந்த வார்த்தைகளால் கஷ்டப்பட்டேன். நிறைய இளைஞர்கள் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால இந்த கோபத்தினால வர அந்த சக்தியை எப்படி நம்ம பயனுள்ள இதாக இது பண்ணி நாம இழந்ததெல்லாம் நம்ம எப்போ மீட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கால இளைஞர்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க சார்? இந்த மாற்றம் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? மாற்றம் எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் படம் எடுத்துருக்க மாட்டேன். எனக்கு தெரியாதனால படம் எடுக்கிறேன், அவ்வளோதான். அருண் பேசுறேன். வணக்கம் அருண் சார். ஆக்சுவலாக வந்து படம் வந்து அப்பாவுக்கும் குழந்தைக்குமான உறவை வந்து மையப்படுத்தி இருந்தாலும், பெருவாரியான கருத்து அது மாதிரி இருந்தாலும், பல இடங்கள்ல வன்மையாவே குழந்தைக்குமா அம்மாவுக்குமான உறவை வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்கு? அப்பா வந்து வீட்டை விட்டு வெளியில போறாரு, அவர் நிறைய பேர்கிட்ட பேசுறாரு, சைக்கிள் ஓட்டுறாரு, குளத்துல குளிக்கிறாரு, குரங்கு காட்டுறாரு. அவர் நினைச்சா வீட்டு விட்டு வர கிளம்பி போயிடுறாரு. எதுவுமே பண்ண முடியாம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த அம்மா. அண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பயம் தன் குழந்தையினுடைய எதிர்காலம். ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ரியாக்ஷன் இல்லாட்டி எதிர்மனை ஆட்டுறது அப்படிங்கிறது வந்து அதை மகள்கிட்ட காட்டுறது மட்டும்தான். வேற யார்ட்டையுமே அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுடைய கோபம் அதிகமாக தான் இருக்கும். வணக்கம், என் பேர் சாரதா. வணக்கம் சார். ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதோட ஷார்ட் டயலாக் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தை ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டு முடிக்கும் போது அந்த குழந்தைய சூசைட் அளவுக்கு கொண்டு போகணுமா? இந்த ஜெயகாந்தன் ஒன்று சொல்லுவார், அவருடைய ஒரு நாவல் படிக்கிறப்ப நீங்கள் வந்து கணவனாக இருந்து படிக்காதீங்க, இல்லாட்டி மனைவியாக இருந்து படிக்காதீங்க, நீங்கள் நாவலை படிங்கன்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு டெய்லி தினத்தந்தி தினமலர் எடுங்க. குழந்தைகளுடைய தற்கொலைங்கிறது அவ்வளோ நடந்துட்டு இருக்கு. இந்த படம் அப்புறம் இன்னொன்று வந்து நம்மளாம் நீங்கள் குழந்தையா இருக்கப்ப கண்டிப்பாக மரணத்தை பற்றி நீங்கள் பேசியிருப்பீங்க. குழந்தைகளுக்குள்ள மரணத்தை பற்றியான உரையாடல் எப்பொழுதுமே இருக்கு. எல்லா குழந்தைகளும் 12 வயதிற்குள்ளாக ஒரு 4 முறையாவது தற்கொலை முயற்சியை மேற்கொள்றாங்கிறது வந்து ஒரு உளவியல் உண்மை. அப்புறம் வந்து இது ஒரு படத்துல ஏன் சொல்ல வேண்டி இருக்குன்னா, எப்படி ஒரு குழந்தையை உங்களுடைய கல்வி கூடவும் உங்களுடைய குடும்பமும் தற்கொலை நோக்கி தள்ளி கொண்டிருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்படிங்கிறப்ப சொல்லதான் இருக்கணும், அது உண்மை சொல்லிதான் ஆகணும். இந்த படத்தை பார்த்து இந்த படம் வந்து தப்பா சொல்லுங்க, தப்பாலாம் சொல்ல, என்ன நடக்குதோ அது பதிவு பண்ணுது, அவ்வளவுதான். இல்ல, அந்த குழந்தைங்களோட போற அப்பா அம்மாவுக்கு ஒரு பயம் வந்துடும். கண்டிப்பா பயம் வரணும்னு தான் சொல்றேன். குழந்தைங்க இது தப்பா ஐடியா. அப்பா அம்மாக்களுக்கு தான் பயம். ஏன்னா அப்பா அம்மாக்கள்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு, குழந்தைங்கள்ட்ட இல்ல. குழந்தைகள் குழந்தைகளாகவே இருக்காங்க. அப்பா அம்மாக்கள் தான் தன் குழந்தைகளை வேற மாதிரி ஒன்னா வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த படம் என்ன சொல்றதுன்னா, குழந்தையை குழந்தையாக இருக்க விடுங்க, படிப்பு அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் என்னன்னா சந்தோஷமா இருக்கிறது. அதிகபட்சம் இந்த உலகத்துல நீங்க 60 வருஷம் வாழ போறீங்க, அதுல கார் வாங்கணும், ஏசி வாங்கணும், அதெல்லாம் அடுத்தது முதல்ல சந்தோஷமா இருக்கணும். ஸோ அது வந்து சைல்ட்ஹுட் சந்தோஷமா இருந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். பணம் தீர்மானிப்பதில்லை மகிழ்ச்சியை ஆனந்தத்தையும் அப்படிங்கிறத சொல்றதா இந்த படம். ஹலோ சார், என் நேம் ரஜினிகாந்த். வணக்கம் ரஜினியா. சார், இது உங்களுக்கும் டைரக்டர் கொஸ்டின் இல்லை, இது ஃபேன்ஸுக்கும் சேர்த்து தான். என்னன்னா, இப்போ வந்து ஒரு தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஃப்ரெண்டாக வருதுன்னா அந்த படத்தை ஃபர்ஸ்ட் யாரும் தேட்டரில் போய் பார்க்கறதில்ல. ஆரண்ய காண்டம் ஆகட்டும், புதுப்பேட்டை ஆகட்டும், கட்டுறது தமிழ் ஆகட்டும், தங்க மீன்கள் ஆகட்டும், இதெல்லாம் தேட்டரை விட்டு 1 வீக் ஓடனே ஐயோ படம் சூப்பராக இருக்குப்பா, நான் மிஸ் பண்ணிட்டேன்ப்பா, தேட்டருக்கு போனா இப்போ இல்லை. ஏன் இதெல்லாம் வந்து ஓப்பனிங்லேயே பண்ணாங்கன்னா இந்த படம் கண்டிப்பா ஒரு 25 நாள் 50 நாள் கண்டிப்பா ஓடி இருக்கும். இல்ல ஓடிச்சு தங்க மீன்கள், நீங்க மட்டும் தான் போல நினைக்கிறேன். இல்ல சார், நான் ஃபர்ஸ்ட் நாள் தான் தங்க மீன்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஹிட்ங்கறனால அதே ப்ரொடியூசர் எனக்கு அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல சார், நான் அப்படி சொல்ல. நீங்க தங்க மீன்கள் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம்லாம் பார்க்கணும்னு சொல்லக்கூடாது. இல்ல, வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு வந்து விளம்பர செலவே 10 கோடி ரூபா, என் படத்துக்கு மொத்த விளம்பர செலவு 25 லட்சம் ரூபா. எவ்வளவு செலவழிக்குமோ அவ்வளவுதான் சார். அதுக்கு காரணம் என்ன, ப்ரோமோன்னு நினைக்கிறீங்களா இல்ல உடனடியா ஒரு ரிவ்யூ? பிசினஸ்னா 100 ரூபா பொருள்ல வித்தீங்கன்னா 125 ரூபா கிடைக்கும். இல்ல சார், இது பிசினஸ் ஆங்கிள் சொல்ல சார். நார்மலாவே வந்து இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஆரண்ய காண்டம் டிவிடி வந்து எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருக்குமே டிவிடி வரல. இப்ப ஏன்னா படத்தை மிஸ் பண்ணிட்டேன், இப்ப பார்க்க முடியல. இதெல்லாம் ஓப்பனிங்லேயே பார்த்தாங்கன்னா அந்த படமும் நல்ல ஹைட்டா இருக்கும். புதுப்பேட்டையும் அப்படிதான், உங்களுடைய கட்டுறது தமிழும் டிவில கேடிவில போட எல்லாருமே பாக்குறாங்க சார். இப்ப பார்த்தானே ஆகணுங்கிற பார்த்துதான் சார், அவ்வளவு அதை விரும்பி பாக்குறாங்க, கட்டாயத்தோட பாக்கல சார். கட்டுறது தமிழ் இப்ப போட்டாலும் ஃபேஸ்புக்ல வந்து ஐ எம் வாட்சிங் கட்டுறது தமிழ், ஜஸ்ட் வாட்ச் கேடிவின்னு எல்லாமே போட்டு அதை பார்த்து நிறைய பேர் பாக்குறாங்க. இதுக்கான என்ன உடனடியா வர ரிவ்யூஸ் ப்ராப்ளமா இல்ல ப்ரோமோ ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளம் இல்ல. நம்ம வந்து 2 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தா 3 கோடி ரூபாய் தான் கிடைக்கும். 10 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தா 30 கோடி ரூபாய் கிடைக்கும், அவ்வளவுதான். பட் படம் ரீச் ஆகும். நான் சொல்ற கால்குலேஷன் உங்களுக்கு புரியல. 2.5 கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒரு 25 ரூபாய் ப்ரொமோஷன் பண்ணீங்கன்னா 4 கோடி ரூபாய் கலெக்ட் ஆகும். அப்போ அது ஹிட். 10 கோடி ரூபாய் படம் எடுத்து 10 கோடி ரூபாய் ப்ரொமோஷன் பண்ணா 30 கோடி ரூபாய் கலெக்ட் ஆகும்.
நீங்கள் 30 கோடி ரூபா கலெக்ட் ஆன கலெக்ஷனையும் 4 கோடி ரூபா கலெக்ஷனையும் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இதனுடைய பட்ஜெட் என்ன, அதனுடைய பட்ஜெட் என்ன, இதனுடைய ப்ரொமோஷன் என்ன, அதனுடைய ப்ரொமோஷன் என்ன. மித்தபடி ரீச்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டது தமிழ் வந்தப்போ பார்த்தாலும் பார்க்கலைனாலும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் என் படம் நீங்கள் தியேட்டருக்கு தமிழ்நாட்டில் மிஞ்சி படம் 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க, பாப்புலேஷன் 8 கோடி பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் எப்படி படம் போடுது? டிவியில் தான் போகுது, டிவிடியில் தான் போகுது. டிவிடியில் பார்க்குறதும் சேட்டலைட்டில் பார்க்குறதும் ஒரு டேரக்டராக என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ராடக்ட் எவ்வளோ பேர்த்த போய் சேருதோ போய் சேர்ந்துட்டே இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன் நான். முதல் நாளே எல்லாரும் போய் அப்படியே பார்த்தே ஆகணும். இல்லை சார், முதல் நாள் சொல்ல, அப்புறமேட்டு இப்போ நார்மலாக ஒரு படம் வந்து இப்போ பேசுறது வந்து அப்பயே ரீச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். படம் பார்த்தோன்னே அப்போ நல்ல ஒரு ஓப்பனிங் ரீச் ஆச்சுன்னா நான் நிறைய ஒன்று கொஞ்சம் பணம் எனக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைச்சிருக்கோம், நான் ஒரு வீடு வாங்கியிருப்பேன், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. குழந்தைகளுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு கவுன்சிலிங் பண்றது அதுல எல்லாம் படிப்புல நல்ல இது பண்றதுக்கு நீங்க ஒரு நல்ல கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க. பிரிங்கிங் அவுட் அந்த ஸ்கூல்ல இருக்கிற ப்ரெஷர்ஸ், அப்புறம் சொசைட்டி மூலியமா, பேரண்ட்ஸ் மூலியமா, வீட்டில் அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அது அடுத்த கட்டத்துக்கு ஏன் நீங்க கொண்டு போக பார்க்கல? அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லுங்க. How does the child deal with these kind of situations? Where is the help? சைல்டுக்கு கிடைக்கிற ஹெல்ப் எங்க இருக்கு? Where can the child identify the நான் வேற ஒரு படம் தான் மேடம் பண்ணோம், இந்த கதை அதை பத்தி இல்ல. பட் அது ஒரு இன்டைரக்டா சொல்லிருப்போம். அதுக்கு இன்டைரக்டா ஒண்ணே என்னன்னா ரொம்ப சின்ன லெவல்ல இருக்கு. அது அந்த எவிட்டா ஆசிரியர்ங்கிறவங்க தான். அந்த சைல்டோட ஹெல்ப்ங்கிறது பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் விட நான் ரொம்ப கரெக்டா நான் யோசிக்கிறது என்னன்னா ஸ்கூலும் டீச்சர்ஸும் தான் ஒரு சைல்டை வந்து டிசைன் பண்றவங்க. நான் இன்னைக்கு ஒரு டைரக்டர் ஆயிருக்கேன் அப்படின்னா என்னால வந்து இந்த சமூகத்தை பத்தி யோசிக்க முடியுதுன்னா நான் ஒரு அரசாங்க பணத்துல அரசாங்க பள்ளியில படிச்ச ஒருத்தன். எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்த சரோஜா மிஸ்ஸும் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்த வரதன் மாஸ்டரும் தான் லிட்ரேச்சர் நோக்கி தள்ளிட்டு போனாங்க. அதே அமெரிக்கன் காலேஜில் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறப்ப அமெரிக்கன் காலேஜினுடைய பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது வச்சுதான் நான் சயின்ஸ், ஆந்த்ரோபாலஜி, ஆர்கியாலஜி, சைக்காலஜிலாம் படிக்க முடிஞ்சுது. ஸோ ஃபேக்கல்ட்டினாலையும் நல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனாலையும் உருவான ஒருத்தன் நான். ஸோ அப்போ வந்து ஒரு குழந்தை அவருடைய ஹெல்ப் எங்கிருந்து கிடைக்கும்னா டீச்சர்ஸ், ஸ்கூல், அதான் அப்படின்னு தான் நான் நம்புறேன். நீங்க இன்னொரு படம் கண்டிப்பா பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். பார்க்கலாமா? வணக்கம். பிரிகேட் நோட்ஸும் ஐஐடி சென்னையும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தங்கமீன்கள் திரையிட்டாங்க. அண்ட் மலைக்கு நடுவுலையும் 10 மணி ஆயும் கூட இன்ட்ராக்ஷன் செக்ஷன் போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வாய்ப்புக்கு பிரிகேட் நோட்ஸுக்கும் ஐஐடிக்கும் நன்றி. பல வாட்டி தேட்டரில் போய் படம் பார்த்துருப்போம், ஆனால் அந்த படம் எடுத்த டைரக்டரோடய உட்காந்து பார்த்துருப்போமா? அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஐஐடிஎம் பிஹைண்ட் வுட்ஸ் ஃபெஸ்டிவல் கொடுத்துட்ருக்கு. 2வது நாளான இன்றைக்கி தங்கமீன்கள் படத்தோட ஸ்க்ரீனிங் ரொம்ப அழகாகவே போயிடுச்சு. மக்கள் எப்படி இப்படி சினிமா உள்வாங்கியிருக்காங்க, பயங்கரமாலாம் கேள்வி கேட்குறாங்களேன்னு ராம் சாரே வந்து டென்ஷன் ஆகிற அளவுக்கு பல பேர் இங்கே கிரியேட்டிவாக இருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக இன்னும் பல படங்கள் ஸ்க்ரீனிங்ஸ், இன்னும் 4 படங்கள் பாக்கி இருக்குது. எல்லாருமே வந்து பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணி இந்த டிக்கெட்ஸ் ஏற்கனவே முன்னாடியே வந்து வாங்கிலாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான முயற்சிகள் பிஹைண்ட் வுட்ஸ் மத்தியிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. Thank you so much.